எதுக்கு சென்றாயன் அண்ணா என் வயித்தை தடவுறாரு? எதுக்கு இவ்வளவு குலோப் ஜாமுன் இருக்கு? எதுக்குங்க இவ்வளவு கூட்டம் நிக்குது? ஒண்ணு இல்லங்க, சென்னை ட்ரேட் சென்டர்ல பிரியோ டிவியோட லான்ச்சுக்கு தான் போயிருந்தேன். பிரியோ டிவியோட சூப்பர் ஃபங்க்ஷனுங்க, நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. ஸ்னோவை போட்டு ரேம்ப் வாக்லாம் சும்மா பயங்கரமா இருந்தது. வந்தவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு செல்ஃபி மூமெண்ட், போட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் நமக்கு டம்முக்கு டப்பாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வையாபுரி சார், அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் சார், இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பிரியோ டிவியோட லான்ச்சை எவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமோ அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபங்க்ஷனுக்குள்ள போனா சூப்பர் சிங்கர் மாதிரி அந்த ஸ்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பிரியோ டிவியோட ஓனர் சுகுமார் அவரோட வாழ்க்கை வரலாறை பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்பிள் தமிழ், டெய்லி நியூஸ் பேப்பர், இது எல்லாத்தையுமே ஒரே மேடையில நேத்து லான்ச் பண்ணாங்க. சரி, ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு கிளம்பிறான்னு பார்த்தா சாப்பாடு போடுறாங்க. பிரியோ டிவி லான்ச்ல வந்தவங்கள சிறப்பான கவனிப்புங்க. ரச சாதம், தயிர் சாதம், கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, மட்டன் பிரியாணி, நானு, பன்னீர் பட்டர் மசாலா, குலோப் ஜாமுன், வெஜ்ஜி சூப்பு, குலோப் ஜாமுன் எல்லாமே செம்ம டேஸ்ட். அதுக்கப்புறம் பிளேட்ல மட்டன் பிரியாணி சுட சுட போட்டு அந்த பீஸ் எல்லாம் வேற லெவலுங்க. செம்ம கவனிப்பு, எனக்கு பிடிச்சிருக்கு. டாடா.